Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சி? இங்க நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. அதில் நாங்கள் காமராஜர் ஆட்சியினுடைய பிரதிபலிப்பை பார்க்கிறோம். காமராஜர் ஆட்சின்னு சொன்னதுதான் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. தலைவருக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கணும். மாணிக்கம் தாகூர் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. கோமாளி ஒரு அரண்மனைக்குள் நுழைந்தார். அவன் நுழைந்தது அரண்மனை என்பதனால் அந்த கோமாளி அரசனாகி விட மாட்டான். மாறாக ஒரு கோமாளி அரண்மனைக்குள் நுழைந்ததனால் அந்த அரசவை சர்க்கஸ் கூடாரமாக மாறும். திமுக கூட ரொம்ப நெருங்கி போறாரு. அதனாலதான் இவருக்கு மற்ற நிர்வாகிகள்லாம் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. மாநில கட்சிகள்லாம் துண்ட காண துணியை காணும் போயிடும். நாங்க மாநில கட்சி இருக்கவே இருக்காது. நான் உதாரணம் சொல்ல தேவையில்லை. திமுக வந்து எக்ஸம்ஷன். நாங்கெல்லாம் ஒன்னா தான் இருக்கோம். உள்ளுக்குள்ள எப்படி, வெளியில அப்படி இல்லையா? இது மகாத்மா காந்தியால் உயிரூட்டப்பட்டு, ஜவஹர்லால் நேருவால் பண்படுத்தப்பட்டு, இந்திரா காந்தியால் உறுதி செய்யப்பட்டு, ராஜீவ் காந்தியின் ரத்தத்தால் உறுதி செய்யப்பட்ட கட்சி இது. இந்த மாதிரி ஒரு வெண்டக்கா தியாகம் வெள்ளையனையே பார்த்தவர்கள். எங்களுடைய உறுதியை எந்த கும்பலாலும் அசைத்து பார்க்க முடியாது. காங்கிரஸ் உயிரோடு இருக்கும். பாஜக தலித்துகளுக்கு நிறைய இடம் கொடுக்கறாங்க, குடியரசுத் தலைவர் ஆக்குறாங்க, அடுத்த கட்ட பொறுப்புல வைக்கிறாங்க. RSS தலைவரா ஒரு SC வேணாம், ஒரு பார்ப்பனரை போட சொல்லுங்க. சித்போன பார்ப்பனர் அல்லாத ஒரு சாதாரண பார்ப்பனர் போட சொல்லுங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான திரு அலிமல் புகாரி. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சி? இங்க நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. அதில் நாங்கள் காமராஜர் ஆட்சியினுடைய பிரதிபலிப்பை பார்க்கிறோம். இப்ப காமராஜர் ஆட்சின்னு சொன்னதுதான் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்ப மாநில தலைவருக்கு எதிராக போயிட்டு புகார்லாம் கொடுக்குறாங்க டெல்லியில. இது எப்படிங்க, தலைவருக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கணும். மாணிக்கம் தாகூர் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல, முறையான காங்கிரஸ் ஆட்சியை, காமராஜர் ஆட்சியை பார்க்காதவங்க, படிக்காதவங்க அது வேற ஒன்னோட ஒப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இருந்தார். அவருடைய தனிப்பட்ட கருத்து. மாநில தலைவருடைய கருத்தே உறுதியானது, இறுதியானது. நாங்கெல்லாம் எல்லாருமே, அவர் யாரா இருந்தாலும் எல்லோருமே தலைவருக்கு உட்பட்டவர்கள் தானே. தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ, தேசிய தலைமை யாரை நாளைக்கு அவரை மாநில தலைவராக நியமித்தாலும் கூட, யார் மாநில தலைவரோ அவர்கள் பேச்சுப்படி சொல்படி நடப்பதுதான் கட்சிக்கு அழகு. மற்றபடி இது எல்லாமே ஒரு கட்சிக்குள் ஜனநாயகம் வாழ்கிறது என்பதற்கான உதாரணம். 32 மாவட்ட தலைவர்கள் சேர்ந்து போய் டெல்லியில பார்த்துருக்காங்க. தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளரை பார்த்துருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்கலாம் சொல்லப்படுது. அதுல வடமாவட்ட பொறுப்பாளர் திரவியம் நினைக்கிறேன் அவர் பேரு, அவர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. அதை தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு ஒரு செய்தித்தாளில் அந்த செய்தி வெளியாக இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை விட்டு கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஒரு நிதி 4 கோடி ரூபாய்க்கு நிதி முறைகேடு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன பதில் தான் திரும்ப சொல்லுவேன். இது எப்படின்னா, நாங்கள் அடிப்படையில் இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு கொள்கை சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தலைமையாக யார் நியமிக்கப்பட்டாலும் அதை நீங்கள் ஏற்றுவிட்ட பிறகு அந்த தலைமைக்கு கட்டுப்படணும் என்பது தான். இந்த கருத்துக்கள் எல்லாம் அந்த தலைமையோடு மோதி அந்த தலைமையிடத்திலேயே எத்தி வைப்பது தான் சரி. அவர்கள் இந்த தலைமையை சொல்வதை விட நாம் தேசிய தலைமைக்கு சொல்லலாம் என்று நினைத்திருக்கலாம். அதில் உண்மை இருக்குமே. ஆனால் எங்களை பொறுத்தவரை இதுக்கு நாங்கள் பல விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம். ஏன் அந்த தொகுதி தரப்பட்டது திமுகக்கு அப்படின்னு சொல்லி. இதில் தேசிய தலைமை இந்த கருத்தில் உண்மை இருக்கும் என்று நினைக்குமே. ஆனால் அது விட்டு கொடுக்கப்பட்டதா இல்லை ராஜதந்திரமாக செயல்படப்பட்டதா என்பதை தேசிய தலைமை முடிவெடுக்கும். மற்றபடி தலைமைக்கு கட்டுப்படுவதே எந்த ஆற்றல் மிகு செல்வீரனுக்கும் அழகு என்று சொல்லுவேன். அது எல்லா தரப்பிலும், தேசிய தலைமையோ மாநில தலைமையோ. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கூட மத நல்லிணக்க போராட்டம் நடத்த போறதா சொன்னாங்க. அப்புறம் அங்க உள்ள காங்கிரஸார் ஒத்துழைக்கல, அதனாலதான் நடத்தல அப்படின்னு சொல்லப்படுச்சு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ போராட்டங்களை இப்போ கூட ஒரு செருப்போடு நடக்கிறாரு இல்லையான்னு நம்ம போய் பார்க்கணும். சரியா? எத்தனையோ விஷயங்களை பல்வேறு சூழ்நிலை காரணமாக இப்போ இந்த இஷ்யூ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்கிறதுக்காகவே அதுக்கு காரணம் ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இது நடக்கல அப்படின்னு எடுத்துக்க கூடாது, முடியாது. திமுக கூட ரொம்ப நெருங்கி போறாரு. அதனாலதான் இவர் மேல காங்கிரஸ் மற்ற நிர்வாகிகள்லாம் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. திமுக நம்மளோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறது. தோழமைக்கு கை நீட்டுபவர்களோடு பதிலுக்கு நாமும் தோழமைக்கு கை நீட்டுவது தானே மரபு. ஏன் நீ நீட்டு, நான் இப்படி இருந்துக்குவேன் அப்படின்னு இருந்துக்கூடாது. ஒன்று, இந்தியா கூட்டணிக்கு இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநில கட்சிகள் நான் வெறுக்கும் கட்சிகளாகவே இவை ஆகிவிட்டன. மம்தா பானர்ஜி ஆகட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும். இப்போ சமீபத்தில் ரொம்ப நான் பிடிக்கும். சமீபத்தில் இந்த SP இவங்கெல்லாம், அகிலேஷ் யாதவ், இவங்க எல்லாருமே கூட காங்கிரஸ் அழிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று நினைப்பேன். அந்த அளவுக்கு அவங்க ஒரு மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த டெல்லி எலெக்ஷனில் கூட இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு போய் கெஜ்ரிவாலுக்கு முழு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் செய்யாமல் இருந்தது. இப்படிலாம் செஞ்சது அவருடைய அறிவின்மையைத்தான் காட்டுகிறது. அதே நேரம் தமிழ்நாட்டில் நான் யாரையும் மன்னன் என்று அழைத்ததில்லை. இதுவரை எங்கே போய் சொன்னார்? மற்ற மாநிலங்களை விட இது வரைக்கும் அரசியல் ரீதியாக நான் யாரும் அண்ணன் கூப்பிடுறதில்லை. ஆனால் தலைவர் செல்ல பிறந்தைய அண்ணன் கூப்பிட்றாரு. இது பத்தாதான் எங்களுக்கு?
அவங்களுடைய நெருக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு. தலைவர் ராகுல் காந்தி வழியில் கட்சி நிற்கிறது, தலைவர் ராகுல் காந்தி வழியில் மல்லிகார்ஜுன கார்கே நிற்கிறார், கார்கே வழியில் தலைவர் செல்லப்பிறந்தகை நிற்கிறார். அதுதான் எங்களுடைய வழியாகவும் இருக்கும். இப்போ கிராம கமிட்டிலாம் அமைச்சாரு, அதற்கு கூட நிர்வாகிகள் முழுமையாக ஒத்துழைக்கல, ஏன்னா அவர் மற்ற நிர்வாகிகளை சரிவர மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம். சார் அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபியில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அர்ச்சனை ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. மேடைகளில் வந்து பேசிக்கிறாங்க, தம்பிங்கிறாங்களே. அதை நீங்கள் சொல்லணும், நீங்கள் தான் கேட்கணும். அதை என்னம்மா பயங்கரமாக அடிச்சுக்கிறீங்க, டெல்லிக்கு போய் மாத்திரம்லாம் பேசிட்டு வரீங்க, இங்கே வந்து இப்படி பேசிக்கிறீங்களே. ஒரு கட்சிக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க, திமுக அகற்றுங்கிற ஒற்றை நோக்கம் அது காங்கிரஸ்க்கு இல்லையே, பாஜக அகற்றுங்கிற நோக்கத்தில் இணைந்து செயல்படலை. யார் சொன்னது அப்படி? அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல டெல்லியில. நீங்களே தான் பயன் எடுத்து கொடுக்குறீங்க. பாஜகவை அகற்றுகின்ற ஒற்றை நோக்கத்தை நாங்கெல்லாம் ஒன்னா தான் இருக்கிறோம். உள்ளுக்குள்ள எப்படி தமிழ்நாட்டில் தான் ஒன்னா இருக்கீங்க, வெளியில அப்படி இல்லையே அப்படிங்கிற புகார் இருக்குல்ல. வெளியே யார் இல்லையோ அவர்கள் தான் பாஜகவால் பாதிக்கப்படுவார்கள். சார் நாங்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், வெள்ளையனையே பார்த்தவர்கள். எங்களுடைய உறுதியை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. பாஜக இதற்கு மேல் வளர விட்டாலும் கூட காங்கிரஸ் உயிரோடு இருக்கும். இது மகாத்மா காந்தியால் வந்து உயிரூட்டப்பட்டு, ஜவஹர்லால் நேருவால் பண்படுத்தப்பட்டு, இந்திரா காந்தியால் உறுதி செய்யப்பட்டு, ராஜீவ்காந்தியின் ரத்தத்தால் உறுதி செய்யப்பட்ட கட்சி இது. இந்த மாதிரி ஒரு வெண்டக்காய் தியாகம் கூட பாஜக கிடையாது, புரியுதா? இந்த கட்சி அழிக்க முடியாது. மம்தா பானர்ஜி இன்னைக்கு ஆச்சா ஊச்சான்னு பேசிக்கலாம். அந்த மம்தா பானர்ஜி வந்து 6 பேர் செத்துட்டாங்க, அந்த தியாகத்துக்கு நான் ஊர்வலம் போறேன் அப்படின்னு வருஷம் நடத்தலாம். அந்த 6 பேரும் காங்கிரஸ்காரர்கள். அந்த அம்மா அப்போ காங்கிரஸ்ல இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர். காங்கிரஸ் நடத்திய ஊர்வலத்தில் தான் அதுல தான் அவங்களுக்கே அடையாளம். காங்கிரஸ் ஊழல் செய்து விட்டது என்று சொல்லி தான் கெஜ்ரிவாலே வந்து உள்ள நுழைஞ்சு வந்தார். இன்னைக்கு டெல்லியில் செக்குலர் ஃபேஸா கெஜ்ரிவால் தன்னை காட்டிக்க நினைச்சு அவன் ராமர்னு சொன்னா நான் அனுமார்னு சொல்லி கொள்கையில குழப்பமாயி விட்டு போய் நிற்கிறாரு. ஸோ இவர்களுக்கெல்லாம் பாஜக வளர்ந்தால் காங்கிரஸ்லாம் அழியாது, மாநில கட்சிகள்லாம் துண்டக்கான துணியை காணும் போயிடும். மாநில கட்சி இருக்கவே இருக்காது. நான் உதாரணம் சொல்ல தேவையில்லை. திமுக வந்து எக்ஸம்ஷன். ஏன்னா நாங்க வந்து என்னுடைய அண்ணன் அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி சொல்லிவிட்ட பிறகு 2 பேருக்கும் வந்து அவ்வளவு பெரிய நட்புறவு இருக்குன்னும் போது இது தாராளமா எக்ஸம்ஷன். நான் அதை ஆரம்பத்தை சொல்லிட்டேன். மற்றபடி நீங்க சிவசேனாவை பாருங்க, பாவம் கட்சியே அவரது கிடையாது. இப்போ இவரதை பாருங்க, சரத்பவாரை பாருங்க, கட்சியே அவரது கிடையாது. இப்போ துவக்கினவரே அவர் தான். சிவசேனாக்காவது துவக்கினவர் செத்து போயிட்டாரு. தேசிய காங்கிரஸ் தொடக்கினதே அவர் தான். அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் கட்சி அவர் கையில் இல்லை. ஏன் நீங்க இதை பாருங்க, ஜார்க்கண்டை பாருங்க, சிஎம்னு ஒருத்தரை போட்டு போனா அவனே பிடிச்சி தூக்கி கட்சியில வச்சுக்கிட்டாங்க. டெல்லியில பாருங்க, அந்த எம்பி ராஜ்யசபா எம்பி திடீர்னு கெஜ்ரிவால் ஆபீஸ்ல இருந்து எனக்கு அவர் பிஐ அடிச்சிட்டாருன்னு பிரச்சனை கிளப்புது. இந்த மாதிரி ஒரு துரும்பு தமிழ்நாட்டில் நடக்கல. காரணம் என்ன சொல்லுங்க? இந்த மாதிரி ஒண்ணு. ஏன் மம்தா பானர்ஜி எடுத்துக்கங்க. பாஜக மாநில தலைவர் யாரு? மம்தா பானர்ஜி கட்சிக்காரர். அவர்தான் பாஜக போறாரு. அவரோட நம்பிக்கை தளபதிகள் ஒருத்தரா இருந்தவர். ஆமா. அப்போ இங்க தமிழ்நாட்டில் பாருங்க, அந்த மாதிரி முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் கொள்கை ரீதியாக ஒற்றுமையா இருக்கிறதுனால தான் இங்க பண்ண முடியல. அப்படிப்பட்ட இடத்தில் தலைவர் செல்லப்பிறந்தகையுடைய நிலைப்பாடு சரிதானே? இதுல காங்கிரஸ் மாநில தலைவரோட சமூக பின்புலம் காரணமாகவும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாருங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது வந்து அப்படி இருக்குமே, ஆனால் அது இன்னும் பாராட்டுக்குரிய விஷயம் தானே தலைவர் செல்லப்பிறந்தகைக்கு. அப்போ அவர் வந்து ஒரு வாரியரா அதை தூக்கி நிறுத்துது, அவர் ஒரு போராளியா அதை நிலைநாட்டுது. அப்படி ஒரு கால் இருக்குமே, ஆனால் அப்படி நம்ம பார்க்கல. அப்படி இருந்துச்சுன்னா இந்த பதவியே கிடைச்சிருக்காது. கட்சிக்குள்ள அப்படி ஒரு சூழ்நிலை. அதற்கும் காரணம் சொல்லப்படுது மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய நெருக்கத்தை. அப்ப மல்லிகார்ஜுன கார்கேக்கு என்ன காரணம்? அவரது மகனுக்கு இவர் தேர்தல் பணியாற்றினார் கர்நாடகாவில். மல்லிகார்ஜுன கார்கேக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? காரணம் நீங்க சொல்லுவீங்கன்னா இவரானதுக்கு காரணம் சொல்லுவீங்க, இவரானதுக்கு அவர் பையனை காரணம் சொல்லுவீங்க, அவர் பையனானதுக்கு அவங்க அப்பா காரணம் சொல்லுவீங்க, அவங்க அப்பா ஆனதுக்கு யார காரணம் சொல்லுவீங்க? அதுதான் கட்சியுடைய சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சுதந்திரம் பெற்று அந்த கட்சி. அதற்கும் என்ன காரணம் சொல்றாங்கன்னா பாஜக தான் காரணம். பாஜகவில் தலித்துகளுக்கு நிறைய இடம் கொடுக்குறாங்க, குடியரசுத் தலைவர் ஆக்குறாங்க, அடுத்த கட்ட பொறுப்புல வைக்கிறாங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் காங்கிரஸ் இந்த முடிவை நோக்கி. ஆர்எஸ்எஸ்க்கு தலைவரா ஒரு எஸ்சி வேணாம், ஒரு பார்ப்பனரை போட சொல்லுங்க. சித்போன பார்ப்பனர் அல்லாத ஒரு சாதாரண பார்ப்பனர் போட சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இயற்கை இந்த வெள்ளப்பேரிடர் நிவாரண நிதியெல்லாம் மத்திய அரசு விடுவிச்சிருக்கு. அதில் தமிழகம், பாண்டிச்சேரி, கேரளாவுக்குலாம் வரல. ஆனாலும் குறிப்பாக அதில் எப்படி சொல்லப்படுதுன்னா பாஜக ஆளும் மாநிலங்கள் அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களான ஒரு 5 மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க, ஆந்திரா உட்பட கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் தெலுங்கானாவுக்கு நிதி விடுவிக்கிறாங்க. அதற்கு காரணமாக ரேவந்த் ரெட்டியோட RSS பின்புலம் இன்னும் இருக்குது, காங்கிரஸ் இதை சரியாக கையாளலுங்கிற மாதிரியும் புகார் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வரணும், வந்தால் காங்கிரஸ் மீது களங்கம் விளைவிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கையை குரங்கு கையில், அதாவதுங்க ஒரு கோமாளி ஒரு அரண்மனைக்குள் நுழைந்தால், அவன் நுழைந்தது அரண்மனை என்பதனால் அந்த கோமாளி அரசனாகி விட மாட்டான்.
மாறாக ஒரு கோமாளி அரண்மனைக்கு நுழைந்ததனால் அந்த அரசவை சர்க்கஸ் கூடாரமாக மாறும். அப்படி தான் இந்தியாவை சர்க்கஸ் கூடாரமாக மாற்றி இப்படி நிதி ஒதுக்கினா இப்படி ஒரு பேச்சு வருமா, இதை நீயே கிளப்பி விடு. தெலுங்கானாவில் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பிஜேபி ஐடியாலஜிஸுக்கு அகேன்ஸ்டாகவும் காங்கிரஸை வந்து சிறுமைப்படுத்தி பேசியது போல பேட்டிகள் கொடுத்து அல்லு அர்ஜுனுக்கு என்னென்ன பாடம் எடுத்தாருன்னு எல்லாரும் பார்த்தோம். அல்லு அர்ஜுன் அந்த புஷ்பா திரைப்படமே முழுக்க முழுக்க ஒரு பாஜகவுக்கு ஒரு பிரச்சார திரைப்படம் மாதிரி தான் இருக்கும், பல்வேறு கோணங்கள். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். முதல்வர் எதிர்த்தெல்லாம் அதில் இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறதுனால பாஜகவுக்கு ஒரு டெட் அகேன்ஸ்ட். ஆர்எஸ்எஸ்காரர் ஒருத்தர் வந்து வெளியே வர்றதுங்கிறது வந்து தலைவர் ராகுல் காந்தியுடைய கொள்கை நீங்கள் கவனிச்சிக்கணும். அதை சரியாக கவனிக்க தவறிட்டாரு அப்படின்னு நீங்கள் ஒரு வாதத்துக்கு சொல்கிறதா இருந்தால், வருண் காந்தி வந்து இப்போ பிஜேபியிலேருந்து வந்துட்டாரு, அவர் ஏற்றுக்குவீங்களான்னு கேட்டாங்க. எப்படி வருண் காந்தி பிஜேபியிலேருந்து வந்துட்டார், அவர் ஏற்றுக்குவீங்களான்னு தலைவர் ராகுல் காந்தியை கேட்டாங்க. அப்போ தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், வருண் காந்தி இஸ் சம் ஒன் ஹூ அஃபிலியேட்ஸ் ஆர்எஸ்எஸ், தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் சம் ஒன் ஹூ அஃபிலியேட்ஸ் ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னார். தன்னுடைய சொந்தக்காரரு உறவுல தம்பி மாதிரி வேணும், அவரை ஏற்பதற்கே அவர் ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட் பண்றாரா இல்லையான்னு யோசிக்கிற அவரு ஒரு மாநிலத்திற்கு முதல்வராக ஒருத்தரை போடும்போது யோசிக்காம போட்டிருப்பாருன்னு சொல்வதை விட கேள்விக்குத்து எதுவும் இல்லை. தமிழக அரசியல் குறித்தும் ரொம்ப ஒரு விளக்கமான ஆழமான பார்வை முன் வச்சிங்க. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.